இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து தவிக தலைவர் விஜய் மனு கொடுத்திருக்கிறார். அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்கிறார் என்பதை வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது விஜய் ஆளுநரை சந்தித்து வெளியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய சந்திப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று அக்கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு என அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதுல இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தார் என்றும் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் மனுவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வலியுறுத்தியுள்ளோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களது கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அவர்கள் அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை என் ஆனந்த் பொதுச் செயலாளர் அவரது பெயரிலே வந்திருக்கின்றது. நடிகர் விஜய் ஆளுநரை சென்று சந்தித்து ஒரு 10 நிமிடங்கள் மட்டும்தான் பேசியிருந்தார். இந்த சந்திப்பின் போது அவரோடு சேர்த்து 3 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அக்கட்சியினுடைய பொருளாளர் என இருவரும் விஜயுடன் சென்றிருந்தார்கள். அந்த அறையில் மொத்தமே 4 பேர் மற்றும் ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரிகள் சிலர் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு 10 நிமிடம் மட்டும்தான் அவர்களுக்கு பேசுவதற்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கை மனுவை கொடுத்துவிட்டு புகைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள். அதனோடு சில விஷயங்களையும் பேசிவிட்டு இவர்கள் புறப்பட்டதாக உள்ளே இருந்த அதிகாரிகளிடம் விசாரித்த போது தெரிவிக்கிறார்கள். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் தமிழகத்தில் பெய்த புயல் வெள்ளத்தின் தொடர்பாக அந்த பாதிப்பு தொடர்பாக உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு மத்திய அரசிடம் ஆளுநர் வலியுறுத்த வேண்டும் என்பது தொடர்பாக இருந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.